2 நாளைக்கு முன்னாடி கவிக்கோ அப்துல் ரஹ்மானினுடைய ஆலாபனை கவிதை தொகுப்புல இருந்து போட்டி அப்படிங்கிற ஒரு கவிதை படிச்சீங்க. உண்மையிலேயே அற்புதமான ஒரு கவிதை. அந்த கவிதை, ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகத்தை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், அது புயலை எடுத்து வைத்தது. இறுதியாக புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன். வானம் தோற்றது என்று கவிதையை முடித்திருப்பார். அப்ப எல்லாத்துக்கும் பதிலுக்கு எடுத்து வைக்க முடிஞ்சது வானத்தினால. ஆனால் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கின்ற மனித பாதங்களை எடுத்து வைத்த பொழுது அந்த வானம் தோற்றது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருவரும் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் பொழுது அந்த வானம் வசப்படும் அப்படிங்கிறத மிக அழகா அந்த கவிதை விளக்கி இருந்தது. இதை நான் என்னுடைய மாணவர்களுக்கும் வகுப்புல சொன்னேங்க. மிக மிக ஒரு அற்புதமான இது போன்ற நல்ல கவிதைகள், நல்ல விஷயங்கள் நம்ம இலக்கியங்களில் நிறைய உண்டு. அதை தேடி பிடிச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்வு வளமாகும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.